டிடி தமிழருக்கு இனிய வணக்கங்கள். சித்தர் வழி மருத்துவத்தில் இப்போ பெருவாரியாக பொதுமக்களுக்கு அதிக அளவு பாதிப்பு தரக்கூடியது நீரிழிவுன்னு சொல்லக்கூடிய மதுமேக நோய் தான். இந்த மதுமேக நோய்க்கு சித்த மருத்துவத்தில் என்ன சொல்லியிருக்காங்க, மதுமேக நோய் மேக நோய்களில் ஒரு வகையாக சொல்லுவாங்க. இந்த மேக நீர் 21ல் வழி நீர், அழல் நீர், ஐய நீர்னு 3 வகையாக பிரிப்பாங்க. வழி நீர்னா அழல் நீர், ஐய நீர். இந்த 3ல் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு இது ப்ரீ டயபெட்டிக், அடுத்தது டயபெட்டிக், அடுத்தது டயபெட்டிக் வித் காம்ப்ளிகேஷன்ஸ். இந்த டயபெட்டிஸ் வித் காம்ப்ளிகேஷன்ஸ் தான் நிறைய விஷயங்கள். ஒரு 5 வருஷம் தாண்டினா என்ன உறுப்புகளை பாதிக்கு, 10 வருஷம் தாண்டினா என்ன உறுப்புகளை பாதிக்கு, இப்படி நீரிழிவு நோயில் நிறைய சித்த மருத்துவத்தில் 10 அவத்தைகள்னு சொல்லுவாங்க. உடலை 10 அவத்தைகளை ஏற்படுத்தி உயிரை கொள்ளக்கூடிய ஒரு நீரிழிவு நோயை பற்றி சொல்லும்போது சொல்லுவாங்க. பொதுவாக நீரிழிவு நோய்க்கு சித்த மருத்துவத்தில் நிறைய மூலிகைகள் பயன்படுத்துகிறாங்க. இந்த மூலிகைகள்லாம் பயன்படுத்தும் போது முதல் விஷயம் என்னென்னா, நீரிழிவு நோயாங்கிறத முதல்ல கன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிடுங்க. முதல்ல டயட்லேயே மேனேஜ் பண்ணுற வைக்கங்கிறதுல எவ்வளோ பீரியாடிக்கலாக நம்ம மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு 3 months ஒன்ஸ் டெஸ்ட் எடுக்கிறது, 6 months ஒன்ஸ் டெஸ்ட் எடுக்கிறது, எல்லாமே சுகரு, யூரியா, கிரியாட்டின், HbA1c, பிளாஸ்மா இன்சுலின் லெவல்ஸ், சிபெப்டைட் லெவல்ஸ் எல்லாமே நமக்கு இன்வெஸ்டிகேஷன் தரவு இன்வெஸ்டிகேஷன் பார்த்துக்கணும். ஒரு இயர்லி ஒன்ஸ் EGFR பாருங்கள், ஒரு மைக்ரோ ஆல்புமின் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ப்ரிகாஷனராக எந்த ஒரு மெடிக்கேஷன் எடுத்தாலும் நம்மளோட உடம்புல நீரிழிவு நோய் இருந்துச்சுன்னா 7 வகை உடற்தாதுக்கள், சித்த மருத்துவத்தில் 7 வகை உடற்தாதுக்கள் ஆனது தான் உடல். அதனால் அந்த 7 வகை தாதுக்களையும் அழிக்கக்கூடிய செய்கை இந்த நோய்க்கு அவ்வளோ தீவிரமான நோய். நமக்கு பார்த்தா டயபெட்டிஸ் இருக்கவங்க பார்த்தாங்கன்னா நல்ல நார்மலாக ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரி இருக்கும், திடீர்னு தொந்தரவுகள் வரும். இதுக்கு என்ன காரணம்னா மைக்ரோ ஆஞ்சியோபதி, வாஸ்குலர் காம்ப்ளிகேஷன்ஸ் நிறைய செட் ஆகிடும். வைட்டல் ஆர்கன்ஸில் அந்த வாஸ்குலர் காம்ப்ளிகேஷன் வர்றதுனால நிறைய விஷயங்கள் நமக்கு ஒரு நெகட்டிவாக போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ நீரிழிவு நோய்க்கு நம்ம என்ன மூலிகைகள் பயன்படுத்த, சர்க்கரை வள்ளி பயன்படுத்தலாமா, பாக்காய் சாப்பிடலாமா, அதை நிறைய விஷயங்கள், கருவேப்பிலை சாப்பிடலாம், அப்படி நிறைய மூலிகைகளை பற்றி சொல்லலாம். அதே நேரத்தில் சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய மூலிகைகள், ஆனால் அந்த மூலிகை சாப்பிட்டா நீரிழிவு நோய் முற்றிலும் குணமாயிட்டு, அந்த மாதிரிலாம் நிறைய காம்ப்ளிகேஷனாக நிறைய விஷயங்கள் வந்துக்கிட்டு இருக்கு. பொதுவாக என்னென்னா, நீரிழிவு நோய் முதல்ல கட்டுக்குள்ளே வைக்க முதல்ல பார்க்கணும். இந்த HbA1c லெவல் எப்படி ஒரு பிலோ 7க்குள்ளே ஒரு கண்ட்ரோல் மெஷரில் நம்ம கொண்டு வந்தோம்னா ரொம்ப சேஃபாக இருக்கும். கண்ட்ரோல் மெஷர் எப்படி கொண்டு வரணும், ஒரு 45 மினிட்ஸ் டெய்லி ஒரு வாக்கிங் இருக்கணும். முதல்ல காலையில் நடக்கக்கூடிய பழக்கத்தை கொண்டு வரணும். இப்படி நடந்தோன்னா இந்த வாஸ்குலர் காம்ப்ளிகேஷன் கொஞ்சம் மினிமைஸ் ஆகும். அதே நேரத்தில் ஒரு நல்ல ப்ரீத்திங் எக்ஸசைஸ், பிராணாயாமம்னு சொல்லக்கூடிய சுவாச பயிற்சிகள் எடுத்துக்கிடணும். யோகாசன, எளிய யோகாசன பயிற்சிகள் எடுத்துக்கணும். எல்லாமே ஒரு டீச்சர், ஒரு குரு முகாந்திரமாக யோகாசன பயிற்சிலாம் எதெல்லாம் பண்ணலாம், எதெல்லாம் நம்ம உடம்புக்கு சரியாக இருக்கும், எது ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கும், அந்த மாதிரி பார்த்து பயன்படுத்தணும். சரி, ஏதாவது ஒரு மூலிகை நீரிழிவு நோய்க்கு இன்றைக்கி ப்ரோக்ராமில் சொல்லுதா இருந்தால் ஒரு மூலிகை சொல்லுவோன்னா ஆவாரை சொல்லலாம். ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோன்னு ஒரு பெரிய சொலவடை உண்டு. இந்த ஆவாரம் பூ பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் ஒரு வறட்சியான இடங்களில் ஃபுல்லாக பூத்து கிடக்கும். நம்ம இங்கேருந்து ட்ராவல் ஏதாவது போனீங்கன்னா சைடில் பார்த்திங்கன்னா எல்லோ கலர் பூ நிறைய இருக்கும். இந்த ஆவாரை பயன்படுத்துறது ரொம்ப சுகருக்கு ஆவாரை குடிநீர் ஒரு முதன்மையான மருந்து. எல்லாருமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆவிரை பூத்திருக்க சாவிரை கண்டதுண்டோன்னு சொல்லக்கூடியது. இந்த ஆவிரை குடிநீர் என்னென்னா கடல் நீர் மற்றும் காவிரி நீர் மற்றும்னு அந்த பாட்டில் போட்டிருப்போம். ஆவிரை குடிநீர் பாடல்லே இந்த 2 வரியும் வந்திருக்கும். ஆவிரை குடிநீரில் கடல் நீர் மற்றும் அதே நேரத்தில் காவிரி நீர் மற்றும்னு அர்த்தம் என்னென்னா, உப்பு நீரையும் கண்ட்ரோல் பண்ணும், இனிப்பு நீரையும் கண்ட்ரோல் பண்ணும். 2 விஷயத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு முதன்மையான செய்கை ஆவிரை குடிநீருக்கு உண்டு. இதில் முக்கியமான மருந்து ஆவாரை. இந்த ஆவாரையில் நிறைய டெர்ஃபினாய்ட்ஸ் இருக்குது, சாப்போனின்ஸ் இருக்குது, ஃப்ளேவனாய்ட்ஸ் இருக்குது, நிறைய ஃபைட்டோகெமிக்கல்ஸ், ஏகப்பட்ட ஃபைட்டோகெமிக்கல்ஸ் இருக்குது. ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி, அனல்ஜெசிக், எல்லா ஆக்டிவிட்டீஸும் ஹைப்போகிளைசிமிக் ஏஜெண்டாகவும் நிறைய ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு கெமிக்கலாக ப்ரூவ்டு மெடிசன் ஆவாரை. இந்த ஆவாரை பயன்படுத்தினா ஆவாரை பஞ்சாங்கன்னு சொல்லக்கூடிய ஆவாரையில் உள்ள 5 விதமான பொருட்களை ஒரு கூட்டு சேர்ந்து சம அளவு எடுத்துக்கணும். எடுத்துக்காட்டு ஆவாரை பூ எடுத்துக்கலாம், ஆவாரை இலையை எடுத்துக்கலாம், ஆவாரை தண்டு, ஆவாரை வேர், ஆவாரை பட்டை, எல்லாத்தையும் ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்து அதை அவ்வளோத்தையும் பொடி பண்ணி ஒரு ஸ்பூன் நல்ல ஆவாரை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இதை அவ்வளோத்தையும் செஞ்சு இது ஆவாரை பஞ்சாங்கத்தை 1 ஸ்பூன், காலை 1 ஸ்பூன், இரவு 1 ஸ்பூன் தண்ணியில் கலந்து சாப்பிட்டிங்கன்னா நீரிழிவு நோய் ஓரளவு கண்ட்ரோல் வரும். இந்த கண்ட்ரோலிங் மெஷர் இண்டிவிஜுவல் வேரியேஷன், ட்ரீட் த இண்டிவிஜுவல், நாட் ட்ரீட் த டிசீஸ். அப்படி பார்க்கும்போது பெர்சனலைஸ் மெடிசன் ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் எப்படி கண்ட்ரோல் வருதுங்கிறத முறையாக மானிட்டர் பண்ணி அதுக்கப்புறம் இதை நீங்கள் பயன்படுத்துங்க. இதுக்கு மேலேயும் ஏதாவது உங்களுக்கு அதில் சரியான கண்ட்ரோல் கிடைக்கலன்னா மருத்துவரோட ஆலோசனை பெற்று பயன்படுத்தணும். ஏன்னா ஆவாரை சித்த மருத்துவத்தில் நீரிழிவு நோய்க்கான ஒரு முதன்மையான மருந்தாக சொல்லியிருக்காங்க. அதனால் இது பெருவாரியாக பயன்படுத்தி ஒரு நல்ல பலன்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.